எதுக்கு தேவன் என்னுடைய காரியத்தை எல்லாம் முடக்கி வைத்திருக்கா, எதுக்கு எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த துன்பம், எனக்கு என் பாரம்னு சொல்லி யாருமே புரிந்து கொள்வதும் கிடையாது. இந்த உலகத்தை வெறுக்காம ஜீவ தண்ணீர் உங்களுக்கு ஒருவருக்கும் கிரியை செய்ய முடியாது. எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்கவும், எதை விடணுமோ அதை விட்டு நீங்கள் ஜீவ தண்ணீருக்குள்ளே கடந்து வந்தால் ஜீவ தண்ணீரை கொண்டு தாகம் தீர்த்து உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லு. உன்னால ஒன்னும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப யாரால வர முடியும்? வசனத்தை ஆராய்ந்து பார். நான் மாத்திரம்தான் உன்னை அந்த இடத்துல கொண்டு சேர்க்க முடியும். அதுக்கு தான் சபைக்கு பரிசுத்தாவியை அனுப்பி இருக்கிறேன். அது முகாந்திரம் தான் வர முடியுமே தவிர ஒருவரும் வர முடியும். ஆனால் பரிசுத்தாவியை துக்கப்படுத்த கூடாது என்று கர்த்தர் சொல்லுங்க. யாராலேயோ, புருஷனாலேயோ, மனைவியினாலோ, உன் அப்பனாலே, அம்மையினாலே பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுங்க. பரிசுத்தாவி என்பது பிதாவை குறிக்கிறது. அவர் துக்கப்படாதபடி நீங்கள் பாதுகாத்து அவர் எப்போது உங்களுக்குள்ள தாகம் தீர்க்கிறவராய், உன் ஆத்துமாவில் இறங்குகிறவராய், ஏறுகிறவராய், தாகம் தீர்க்கிறவராய் மாற்றுவதற்கு சபையினை ஒப்புக் கொடுக்க ஆவியானவர் சொல்லுகிறார்.